வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உள்ளம் உனக்காக கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சென்னை பிசினஸை ரோஹித் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற புவனரஞ்சனின் நிபந்தனைக்காகத்தான் ரோஹித் சரி என்றான். இப்போது அவன் அப்பாவிற்கும் உடல்நிலை சற்று சரியில்லாத நிலையில் மும்பை பிசினஸை அவனை கவனித்துக் கொள்ள சொன்னால் சந்தோஷமாக சரி என்று சம்மதிப்பான். ஆனால் சென்னை ஆபீஸ் தொடங்கும் வரை நாம் மும்பையில் தான் இருக்க வேண்டி வரும். உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் சென்னை வந்து போகலாம். சென்னை பிசினஸ் ரன் பண்ண தொடங்கியதும் நாமும் நம் புது வீட்டுக்கு ரத்னமாவோடு வந்து விடலாம் என புவனரஞ்சன் சொன்னது எல்லோருக்குமே மகிழ்ச்சியை அளித்தது. சற்று பொறுத்து கீழே இறங்கி வந்த சுபத்ரா, சௌமியும் வினோத்தும் சாயங்காலம் வருவதாக போன் செய்தாள் பவதி என தகவல் தர, ஆமாம் சித்தி, நேற்று நான் போன் செய்த போதே சொன்னாள். இன்று காலை ஏதோ முக்கிய அறுவை சிகிச்சை இருக்கிறதாம், முடித்து கொண்டு மாலை வருவதாக சொன்னாள் என்றாள் பவதி. சொன்னது போல மாலை சௌமியாவும் வினோத்தும் முகம் கொள்ளா சந்தோஷத்துடனும் கை கொள்ளா ஸ்வீட்ஸோடும் வரவும் சூழ்நிலை மேலும் அழகானது. தியாகராஜன் சுபத்ராவுடன் சேர்ந்து கொண்டு இவர்களும் பவதி ரஞ்சனை கலாட்டா செய்ய சிரிப்பும் உற்சாகமுமாக நேரம் சென்றது. கனிந்த முகத்தில் மகிழ்வும் இதழ்களில் இளஞ்சிரிப்புமாக இயல்பாக ரஞ்சன் தோளில் சாய்ந்திருந்த தங்கள் தோழியை இருவரும் கண் நிறைய பார்த்து ரசித்தனர். காட், கண்படும் போல இருக்கிறது இருவரையும் சேர்ந்து பார்ப்பதற்கு. பாருங்கள் ஆன்டி, க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்றுதான் பெயர். இத்தனை வருடத்திற்கு பின்புதான் அவள் ஹஸ்பண்டையே கண்ணில் காட்டுகிறாள். என்ன நடிப்பு தெரியுமா சௌமி? இந்த மேடத்தை இதற்கு முன் பார்த்ததே இல்லாதது போல சாரும், சார் யார் என்றே தெரியாதது போல இந்த மேடமும் என்ன தத்ரூபமாய் நடித்தார்கள் தெரியுமா? ஆனால் யாரும் இல்லாத போது மட்டும் இந்த சார், பவி ஆர் யூ ஆல்ரைட் என பதறுவார். மேடமும் நத்திங் ரஞ்சன் என தேற்றுவார்கள் என சுபத்ரா ஏகத்துக்கும் காலை மாற சட்டென திடுக்கிட்டு, கடவுளே, அதை கவனித்தீர்களா என பவதியும் ரஞ்சனும் முனங்க சிரிப்பை அடக்கி கொண்டு, அன்றுதான் கவனிக்கவே ஆரம்பித்தேன் என்றார் அவர் விடாமல். பவதி தோளில் கை போட்டபடி அமர்ந்திருந்த ரஞ்சன், உண்மை தெரிந்துமா ஆன்டி? சாரி அத்தை, துருவை மாமா என அழைக்க சொன்னீர்கள் என ஆச்சரியத்துடன் கேட்க, பவதி ஓரக்கண்ணால் பார்த்து, அதனால் தான் மறுநாளே உன்னை துரு அப்பாவென அழைக்க ஆரம்பித்து விட்டான் என்றார் அவர் நமட்டு சிரிப்புடன். காட், என்னை எப்படியெல்லாம் சீண்டி இருக்கிறீர்கள் பார்த்தீர்களா? சித்தப்பா, இந்த சித்தி பண்ணின வேலையை என சிடுங்கினாள் பவதி. தியாகராஜன் நமட்டு சிரிப்பு சிரிக்க, அவரை போய் சிபாரசிற்கு இடிக்கிறாயே பவதி, அவர்கள் நடிக்கும்போது நீ மட்டும் ஏன் காட்டிக்கொள்ள வேண்டும்? பதிலுக்கு தெரியாதது போல நீயும் நடி என ஐடியா தந்ததே அவர்தானே என சுபத்ரா கூறவும் கேட்ட எல்லோருக்குமே சிரிப்பு வந்தது. சித்தப்பா, நீங்கள் கூடவா என பவதி குறைபடவும், நீ எங்களை மண்டை காய வைத்ததை விடவா என தியாகராஜன் பதிலுக்கு வாரினார். அப்படி சொல்லுங்கள் ராஜ். இவர்கள் இருவரும் ஆளுக்கொரு திசையை பார்த்து கொண்டு நின்றதும் எனக்கு நம்பிக்கையே போயிற்று. நாங்கள் அடுத்த வாரம் மும்பை போய் புவனை கன்வின்ஸ் செய்ய ஐடியா செய்திருந்தோம். வினோத் குறுக்கிட்டு, நீங்களும் ஆன்டி? சௌமி இன்றே மும்பை கிளம்புவதாக முடிவே செய்து விட்டாள் என்று சொல்ல, செய்து கொடுத்த சத்தியம் மறந்து விட்டதா மேடம் என பவதி நினைவூட்ட, வினோத் சௌமியா சத்தியத்தை மீற இருந்ததையும் அதன் பின் மருத்துவ பணியில் இருந்து முழுமையாக விடுபட இருந்ததையும் சுருக்கமாக கூற, அனைவரும் சௌமியா பவதி மீது வைத்திருந்த நட்பின் ஆழத்தை கண்டு வியந்தனர். கண்கள் நீர் திரையிட மனம் நிகழ்ந்த போதும் சௌமியாவை கண்டிப்புடன் நோக்கி, சத்தியத்திற்காக எதையும் தியாகம் செய்யலாமே தவிர எதற்காகவும் சத்தியத்தை மட்டும் தியாகம் பண்ணவே கூடாது என்றாள் பவதி உறுதியான குரலில். அவளை முறைத்தாள் சௌமியா. ஆமாம் டி, உனக்கென்ன, நீ ஈஸியாக சொல்லிவிட்டாய். நீ பட்ட கஷ்டம் எங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்தது என்று உனக்கென்னடி தெரியும் என்றவள் புவனரஞ்சனிடம் திரும்பி, அன்று எனக்கு ஓர் உதவி செய்கிறாய் என்று இவள் என்ன கேட்டாள் தெரியுமா? பிறகு எப்படி சும்மா இருப்பதாய் என தொடங்கும் போதே, சௌமி ப்ளீஸ் வேண்டாம் என இடையிட்டாள் பவதி. சொன்னால் ரஞ்சன் வேதனைப்படுவானே என்றிருந்தது அவளுக்கு. அவளின் மன்றாடலை ஒதுக்க முடியாமல், சரி சரி என சௌமியா விட்டுவிட, இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, என்ன விஷயம் என விசாரித்தான் புவனரஞ்சன்.
சௌமியா மௌனம் காக்க, நான் சொல்கிறேன் என வினோத் ஆவலாக தொடங்கவும், வினோ சொல்லாதே என அடக்கினாள் சௌமியா. ஆனால் அவனோ, நீங்கள் ஊருக்கு போகும் அன்று தூங்குவதற்கு ஒரே ஒரு தூக்க மாத்திரையை அந்த லாயர் அம்மா இந்த டாக்டர் அம்மாவிடம் கேட்டாள். இதற்கென்ன அர்த்தமாம் என வினோத் சொல்லும் போதே மனைவியின் தோளில் ரஞ்சனின் பிடி இறுகியது. புவனரஞ்சனின் முகத்தில் தெரிந்த வேதனை கண்டு, அங்கு மாத்திரை கேட்டவன் இங்கு வந்து டைனிங் ஹாலில் என்ன நடிப்பு நடித்தான் தெரியுமா என சுபத்ரா பவதியை உஷ்ணத்துடன் பார்க்க, அவள் சௌமியாவை முறைக்க, சௌமியா வினோத்தை முறைத்தாள். சொன்னால் புவன் வருத்தப்படக்கூடும் என்றுதானே பவதி வேண்டாம் என்றாள். என் பேச்சை மீறி புவனிடம் போட்டு கொடுத்தாய்தானே, இப்போ உன்னை பற்றி பவதியிடம் போட்டு கொடுக்கிறேன் என்றவள் அவளிடம் திரும்பி, பவதி நான் மும்பை போகிறேன் என்றதும் வினு என்ன சொன்னான் தெரியுமா என வெகு சுவாரஸ்யமாய் ஆரம்பிக்க, அடக்கடவுளே என துள்ளி குதித்தவன் அவள் வாயை அவசர அவசரமாக பொத்தினான். சௌமி ப்ளீஸ் டா, அதை மட்டும் சொல்லிவிடாதே, பவதி என்னை வைக்க மாட்டாள் எனவும் மற்றவர் முகத்தில் சுவாரஸ்யம் பிறந்துவிட்டது. வினோ அவளை தடுக்காதே விடு என எழுந்து வந்த பவதி, நீ போய் ரஞ்சன் பக்கத்தில் உட்கார், எழுந்திரு என மிரட்டிவிட்டு சௌமியா அருகில் அமர்ந்து, நீ சொல்லு சௌமி என்றாள். மாட்டினாயா என வினோத் வெற்றி பார்வை பார்த்துவிட்டு, நான் வேண்டாம் என்ற போது சும்மா இருந்திருக்கலாம் இல்லையா வினோ, போனால் போகட்டும் என உன்னை மாட்டிவிடாமல் இருந்திருப்பேனே. உச்சு கொட்டிவிட்டு, நீ சத்தியத்தை மீறி மும்பை போக வேண்டாம், நான் போய் புவனை சந்திக்கிறேன் என்றான் என வினோத்தை மாட்டிவிடவும், ஆனால் இவனுக்கு எப்படி என பவதி குழம்ப, பவதி பவதி சார் அன்று கடைக்கு போகாமல் ஒரு அருமையான காரியம் செய்திருக்கிறார். அது என்னவென்றால், நம் பேச்சு அவ்வளவையும் ஒளிந்து நின்று ஒட்டு கேட்டிருக்கிறார் சார் என சிரிக்க, பவதி அவனை முறைக்க, அவனும் அலட்டி கொள்ளாமல், ஒட்டு கேட்டால்தானே தோழிக்கு உதவ முடியும் எனும் போது வேறென்ன செய்வதாம் என கேட்டு நகைத்தான். அதற்காக ஒட்டு கேட்பாயா, அதுவும் இரு பெண்கள் பேசுவதை, உன்னை என பவதி கோபத்துடன் எழுந்து வந்து குஷனாலேயே 2 போட, அவன் தப்பிக்க முயல, அந்த சின்ன விளையாட்டின் முடிவில் அவள் தடுமாறி ரஞ்சன் மீது சரிந்து விழ, ஓவென வினோத் நகைத்தான். முறுவலோடு தன் மீது மெத்தென்று விழுந்தவளை நிதானமாக நிமிர்த்திய ரஞ்சனின் அருகில் அமர்ந்திருந்த வினோத் குறும்புடன், ஹே இதற்குத்தான் வேலை மெனக்கெட்டு எழுந்து வந்து என்னை புவன் பக்கத்தில் உட்கார சொன்னாயா, என்னை அடிக்கிற சாக்கில், நடத்து நடத்து, எனக்கு இப்பதான்ப்பா புரிகிறது என கிண்டல் பண்ண, உனக்கு எல்லாமே லேட்டாகத்தான் புரிகிறது வினோ, ஆனால் எனக்கு அப்பவே புரிந்து விட்டதாக்கும் என சௌமியாவும் சேர்ந்து வார, முகம் சிவந்து விட்டது பவதிக்கு. வினோத்தை மேலும் நெருங்கி அமர்ந்து பவதி அமர இடம் தந்த புவனரஞ்சன் அவள் தோளில் கை போட்டு, ஹலோ என்னப்பா எல்லோரும் என் பவியை இப்படி கிண்டல் செய்கிறீர்கள், உங்கள் கோட்டாவெல்லாம் முடிந்து விட்டதாக்கும் என போலியாக மிரட்ட, ஐயோ என்ன சப்போர்ட் என அதற்கும் கேலி செய்து சிரித்தனர். சிரிப்பினிடையே சாப்பிட போகலாம், அப்பத்தான் ஏர்போர்ட் கிளம்ப நேரம் சரியாக இருக்கும் என நினைவூட்டினார் தியாகராஜன். அவர்களை வழி அனுப்ப அனைவருமே ஏர்போர்ட் சென்றனர். துருவை தூக்கி கொண்டு புவனன் நிற்க, அவன் அருகில் அழகிய தேவதையாய் பவதி நிற்க, இருவரின் மலர்ந்த முகத்தையும் ஜோடியாக குழந்தையுடன் நின்ற அழகையும் கண் நிறைய மனம் குளிர பார்த்து புன்னகைத்த சுபத்ரா, இனி உங்களுக்குள் எந்த சண்டையோ பிரிவோ வரவே கூடாது என செல்லமாய் மிரட்டினார். சண்டையே வராமலா, எப்படி சித்தி என ஆட்சேபித்தாள் பவதி. புவனனும், சண்டையே வராதென உத்தரவாதம் தர முடியாதே அத்தை, ஆனால் எங்களுக்கிடையில் இனி பிரிவென்பதே கிடையாது என்கிற உறுதியை வேண்டுமானால் உடனே தர முடியும் என சிரித்தவன் மனைவி தோளில் கை போட்டு, இவளை பிரிந்து இத்தனை ஆண்டுகள் பட்ட துன்பம் 7 பிறவிகளுக்கும் போதும் அத்தை, இனி இவளை பிரிந்து வாழும் சக்தி எனக்கில்லை. சோ சண்டை வந்தாலும் கூட உடனே சமாதானம், சரண்டர் தான் என சிரித்தார் போல சொன்னாலும் அவன் குரலில் இருந்த தீவிரம் மற்றவர்களைப் போல பவதிக்கும் புரிய அவனை இன்னும் நெருங்கி நின்றாள். தங்கச் சிலை போன்ற மனைவி, கூடவே குட்டி விக்கிரகம் போன்ற மகனுடன் புவனரஞ்சனை கண்ட ரத்னாமாவிற்கு பேரானந்தம் தாங்க முடியவில்லை. ஆலம் சுற்றி வரவேற்றவர் மறுநாள் வெகு பிரமாதமாய் விருந்து சமைத்து அசத்தை விட்டார். வீட்டின் மருமகள் பவதியும் தங்க கட்டியாய் பேரனும் வீட்டிற்கே ஒரு புதிய பிரகாசத்தை கொண்டு வந்தது போல உணர்ந்தார். புவனரஞ்சனுக்கும் அப்படித்தான் இருந்தது. மகனின் மழலை குரலும் மனைவியின் மதுர குரலும் ஒலிக்க தொடங்கிய பின் தன் வீடே பூலோக சொர்க்கமாய் காட்சியளிக்க தொடங்கியது.
ஓரிடத்தில் நிற்காமல் வீடெங்கும் துருதுருவென ஓடி ஆடிய துருவையும் அவன் பின்னேயே ஓடும் மனைவியையும் அம்மா மகன் விளையாட்டையும் முகத்தில் முறுவல் தவழ நிம்மதியும் சந்தோஷமுமாக பார்த்து ரசித்தவாறு அவன் அருகே அமர்ந்திருந்தார் ரத்னாமா. இவர்கள் வந்தவுடன் தான் வீட்டிற்கே ஒரு களை வந்திருக்கிறது, கூடவே உன் முகத்திலும் என்றார் புன்சிரிப்புடன் அவர் தோளில் கை போட்டவன். உங்கள் முகத்திலும் தான் என்றான் கனிவுடன். உண்மைதான் என்றவரின் பார்வை மீண்டும் மருமகள் பேரனிடமே படிய அவன் பார்வையும் அவரை தொடர்ந்து மனைவி மகன் விளையாட்டை ஆவலுடன் கவனித்தது. பின்ன தன் வீட்டில் அவன் காண ஏங்கிய காட்சியல்லவா இது? அன்றும் அதேபோல் இருவரின் விளையாட்டையும் ரசித்து பார்த்தபடி தனியே அமர்ந்திருந்தவனின் ஒரு கையை பற்றி, நீங்களும் வாருங்கள் ரஞ்சன் என மனைவி இழுக்க, மறு கையை பற்றி எழுந்தவாறு விளையாடலாம் என மகனும் இழுக்க, அவனும் விளையாட்டில் ஆனந்தமாய் பங்கு கொள்ள வீட்டையே சிரிப்பு சத்தம் இனிமையாய் நிறைத்தது. ரத்னாமாவின் மனமும் நிறைந்தது. கீழே பவதியை காணாமல் தேடிக்கொண்டு மாடிக்கே தங்கள் அறைக்கு வந்த புவனரஞ்சன் அவள் செல்லில் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு தொந்தரவு செய்யாமல் திரும்பியவன், ஷ் சௌமி ப்ளீஸ் பா, அப்படியெல்லாம் இல்லை என வெட்கம் ததும்பிய குரலிலும் அதன் தொனியிலும் ஈர்க்கப்பட்டு குறு நகையுடன் திரும்பி அவளை நோக்கினான். அந்த பக்கம் சௌமியா என்ன சொன்னாளோ முகம் மேலும் சிவந்து போக, சௌமி நீ உதைப்படுவாய் என மிரட்டியவள் ரஞ்சனை கண்டதும் மேலும் முகம் சிவந்தாள். விழுங்கும் பார்வையுடன் அவளை அணைத்தவனின் விரல்கள் அவளின் சிவந்த கன்னங்களை வருடி ஸ்பரிசித்து ரசிக்க, தன் பேச்சிற்கு அவன் தன்னால் முடிந்தளவு இடையூறு விளைவிப்பதை கண்டு விழிகளால் கெஞ்சியவாறு விலக, விஷம சிரிப்புடன் வேண்டுமென்றே அவளை இழுத்தணைத்து மேலும் வம்பிழுக்க, நான் போனில் பேசினாலே ஆகாதே உங்களுக்கு என முணுமுணுத்தவள், சௌமி ரஞ்சன் உன்னிடம் பேச வேண்டுமாம், பேசு என செல்லை அவனிடம் தந்துவிட்டு ஓடப்போனாள். சின்ன சிரிப்புடன் கரம் பற்றி தடுத்து தன்னுடன் இறுக்கி கொண்டபடி, சௌமி என்ன சொன்னாய் நீ? பவி முகமே சிவந்து விட்டதே என கேட்டு சிரிக்க, முகம் மேலும் சிவக்க அவசரமாக குறுக்கிட்டு, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1000 பேசுவோம், உங்களுக்கு என்ன வந்தது என்று பவதி செல்லை அவனிடமிருந்து பிடுங்க, அதே நேரம் சௌமியாவும், பவதி உன் ரஞ்சனை வைத்துக்கொண்டு ஒன்றும் பேச முடியாது, நாம் அப்புறம் பேசுவோம் என செல்லை வைக்கவும், அடுத்த கணம் புவனரஞ்சனின் செல் சிணுங்கியது. எடுத்து பார்த்தவன் வினோத் என்று விட்டு ஆன் செய்ய, அவன் ரொம்ப தேங்க்ஸ் புவன், அரை மணி நேரமாய் போரடித்து போயிருந்தேன், என்னை திரும்பி கூட பார்க்காமல் பால்கனியில் நின்று கொண்டு பவதியிடம் அரட்டை, நீங்கள் அப்படி என்னதான் கேட்டீர்கள்? முகம் சிவக்க போனை வைத்து விட்டாள். அரை மணி நேர அரட்டையை ஒரே கேள்வியில் முடிவிற்கு கொண்டு வந்து விட்டீர்களே என வெகுவாய் ஆச்சரியப்பட, அவன் செல்லை அங்கே சௌமியாவும் இங்கே ரஞ்சனிடமிருந்த மவதியும் பிடுங்கி ஆஃப் செய்ய, வாய்விட்டு சிரித்தவனை முறைத்தாள் மவதி. சிரிக்காதீர்கள் ரஞ்சன், இருக்கட்டும் இன்னொரு நாள் உங்களை கவனித்துக் கொள்கிறேன் என மிரட்டிவிட்டு திரும்பியவளை பற்றி இழுத்தவாறு, இப்போதே கவனியேன் பவி, கண்ணம்மா அடியேன் காத்திருக்கிறேன் என்றவனின் குறுஞ்சிரிப்பை தலை சரித்து பார்த்திருந்துவிட்டு என்றவாறு அவன் பிடியில் இருந்து தப்பித்து ஓடிவிட, வாய்விட்டு சிரித்தவனாக ஹாயாக படுக்கையில் சரிந்தான் புவனரஞ்சன். சற்றைக்கெல்லாம் அவனை செல்லில் அழைத்த பவதி, ரஞ்சன் உங்கள் ஃப்ரெண்ட் பாலசங்கரும் சரணனும் வந்திருக்கிறார்கள் என சொல்ல, தோ வருகிறேன் என சுறுசுறுப்பாக கீழே இறங்கி வந்தான். தங்கள் நண்பனின் குடும்பம் நேரானதில் அவ்வுண்மை நண்பர்களுக்கு வெகு மகிழ்ச்சி. அதிலும் துருவ் அவர்களுக்கு எதிர்பார்க்காத இனிய ஆச்சரியம் என்பதால் சூழலில் இனிமை மேலும் அதிகமாகியது. புவனரஞ்சனின் முகத்தில் இருந்த சந்தோஷ சிரிப்பையும் உற்சாகத்தையும் வெகு நாட்களுக்கு பின் முழுமையாக கண்ட நண்பர்களின் மனம் நிறைந்தது. உள்ளே இருந்து, ரஞ்சன் மேல் ஷெல்ஃபில் இருக்கும் டின்னர் செட் எட்டவில்லை, சற்று எடுத்து தாருங்களேன் என பவதி அழைக்கவும், எழுந்த டைனிங் ஹால் வந்தவன் அவள் ஏற்கனவே எடுத்து வைத்திருப்பதைக் கண்டு வியப்புடன் பவதியை பார்க்க, குறும்பு சிரிப்புடன் அவன் கழுத்தில் கரங்களை மாலையாக கோர்த்து எம்பி கன்னத்தில் இதழ் பதித்தாள் அவள். ஒரு கணம் விழிமூடி இறங்கியவன் கரம் தானாய் மனைவியை தன் பிடிக்குள் கொண்டு வர மெல்ல விழி திறந்து அவளை பார்த்து, ஹேய், ஹாலில் அவர்களை வைத்துக்கொண்டு என்ன இது வம்பு என சன்ன குரலில் கிசுகிசுக்க, முகத்தில் குறும்பு மேலும் வழிய, அப்படித்தான் என்றவாறு இன்னொரு கன்னத்திலும் பட்டிதழை பதித்தவள், என்னை என் ஃப்ரெண்டிடம் பேச விடாமல் வம்பிடுத்தீர்கள் அல்லவா, சோ பதிலுக்கு பதில் என அவன் தோளில் சுகமாய் தலை சரிக்க,
பவி ப்ளீஸ்மா என்று ரஞ்சன் கெஞ்ச, மாறாக கை அணைப்பை இறுக்குவதைக் கண்ட பவதி மெல்ல சிரித்தாள். பவி ப்ளீஸ் டா என்றவனின் தழைந்த குரலை கேட்டு மனம் இறங்கியவள் இளஞ்சிரிப்புடன் விலகி, சரி சரி போங்கள் என அனுமதி வழங்கினாள். நேரம் தாண்டி என முணுமுணுத்துவிட்டு சென்றவனை கண்டவனின் சிரிப்பு மேலும் அதிகமாகியது. துருவிடம் ஆசையுடன் பேச்சு கொடுத்து அவனின் மழலை பேச்சை ரசித்து சிரித்து கொண்டிருந்த நண்பர்களிடம் மீண்டும் பேச்சை தொடர்ந்தவனுக்கு சற்று நேரத்திலேயே அடுத்த சோதனை தொடங்கியது. ஏனெனில் அங்கு வந்த பவதி அவர்களிடம் சகஜமாக உரையாடியபடியே ரஞ்சன் அமர்ந்திருந்த ஒற்றை சோஃபாவின் கைப்பிடியிலேயே அமர்ந்துவிட, பாலாவும் சரவணனும் அதை இயல்பாகவே எடுத்துக்கொண்டு உரையாடலை தொடர, மனைவி வேண்டுமென்றே தன்னை வம்பிழுப்பதை புரிந்து கொண்ட ரஞ்சன் அவளின் அருகாமையில் தடுமாறினான். நண்பர்களின் கவனம் முழுமையாக துருவிடம் இருந்த ஒரு கணத்தில், பவி விளையாட்டு போதும் டி, நான் பாவம் இல்லை. இவ்வளவு கிட்டே நீ இருக்கும்போது கையை கட்டுப்படுத்தி கொண்டிருப்பது ரொம்ப கஷ்டம்பா என அவன் கெஞ்ச, ரசித்து சிரித்தவாறு, இனிமே நான் போன் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டீர்கள் தானே என பதிலுக்கு முணுமுணுக்க, அச்சச்சோ அது முடியாது, அதற்கு இதுவே பெட்டர் என விஷம சிரிப்புடன் நண்பர்கள் அறியாத வண்ணம் அவள் இடுப்பில் கை போடவும், திறந்தவே மாட்டீர்கள் என சட்டென எழுந்து விட்டவள் கீழே கிடந்த பொம்மையை எடுத்து வைக்கும் சாக்கில் விலகி போக, அவளின் கோபத்தை ரசித்து சிரித்தான் அவன். அதற்குள் ரத்னாமா சாப்பிட அழைக்க அனைவருமே எழுந்தனர். சாப்பிடும்போது பாலசங்கர், புவன் வருகிற சண்டே நீ ஃப்ரீ என்றால் அப்பா உன்னை விருந்துக்கு அழைத்தார்கள்டா, உனக்கன்று ஃப்ரீயா என கேட்க, ஃப்ரீதான் என்றபடியே பவதியை போகலாமா என்பது போல் ஏறிட, அவள் சம்மதமாக புன்னகைக்க, ஓகேடா பாலா என்றான் புவனரஞ்சன். ஆன்டி நீங்களும் தான், தன்னுடைய டியர் ஃப்ரெண்ட் வராவிட்டால் அம்மா என்னை வறுத்து விடுவார்கள் என சிரித்த பாலசங்கர், என்ன சரவணா நீயும் அன்று ஃப்ரீ என்றால் உன் ஃபேமிலியையும் அழைத்து கொண்டு வாடா, எங்காவது பிக்னிக் மாதிரி கூட போகலாம் என ஆவலாக அவனையும் அழைக்க, சாரிடா மச்சான், வருகிற சண்டே சென்னையில் ஏபிசியாக இருக்கிறானே என் ஃப்ரெண்டு நந்தன் கார்த்திகேயன், அவனோட மேரேஜ்டா, நான் கண்டிப்பாக குடும்பத்தோடே போயே ஆக வேண்டும்டா என்றான். கண்கள் பளிச்சிட, என் சித்தி சித்தப்பாவும் அந்த திருமணத்திற்கு வருவார்கள் என்றாள் பவதி. உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர் என சரவணன் ஆவலுடன் கேட்க, புன்னகைத்தாள் பவதி. ரொம்பவும் நேர்மையான அதிகாரியாயிற்றே, தெரியாமல் போகுமா? கோர்ட் வளாகத்தில் 2-3 முறை சந்தித்திருக்கிறேன். பட் சித்தப்பாவிற்கு பழக்கம், இன்விடேஷன் கூட வீட்டுக்கு வந்திருக்கிறது என விபரம் தந்தாள் பவதி. பிறகு இந்த விபரத்தை அவள் சுபத்ராவிடம் தெரிவிக்க, புவன் ஃப்ரெண்ட் ஆயிற்றே, கல்யாணத்தில் சரவணனை கட்டாயம் அறிமுகம் செய்து கொள்கிறேன், வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் என்றார். இதைத்தான் உங்களிடம் எதிர்பார்த்தேன் சித்தி என பவதி சிரிக்க, பதிலுக்கு சிரித்தவாறு, நல்ல நட்பென்பது வாழ்வில் நாம் இழக்கக்கூடாத பொக்கிஷம் பவதிமா எனவும், ரொம்பவும் சரி சித்தி என முழு மனதோடு ஆமோதிக்கும் போதே அவளது செல்லை விளையாட்டாய் பிடுங்கி, ரொம்பவும் சரி அத்தை என புவனரஞ்சன் பின் பாட்டு பாட, கடவுளே என சிரித்தாள் பவதி. சித்தி டிஸ்டர்ப் பண்ண ஆள் வந்தாயிற்று சித்தி என குறைப்பட்டாள். செல்லை அவளிடமே கொடுத்து, அந்த குறையே வேண்டாம், தாராளமாக பேசுமா, நான் போகிறேன் என முறுக்கி கொண்டவன் போல அவன் எழுந்து செல்ல, உண்மையிலேயே கோபித்து கொண்டானோ என அவள் அவனை தடுத்தபடி கவலையோடு ஏறிட, இல்லை என்பது போன்ற இளம் சிரிப்புடன் அவளின் கன்னத்தை தட்டிவிட்டு அவன் அகன்று செல்வதை நேசம் வழிய பார்த்திருந்தவளுக்கும் ஏனோ அவன் அகலுவதை தாங்க முடியவில்லை. அவனை தொடர்ந்து பால்கனிக்கு சென்றவள் அவன் அருகில் அமர்ந்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டு சுபத்ராவிடம் பேச்சை தொடர, அவளை இதமாய் அணைத்து கொண்டான் ரஞ்சன். தோ கொடுக்கிறேன் சித்தி என செல்லை அவனிடம் தந்துவிட்டு, சித்தி பேச வேண்டுமாம், பேசுங்கள், துருவுக்கு சாப்பாடு தர வேண்டும், நான் கீழே போகிறேன் என அவனது தலையை பிரியமுடன் கலைத்துவிட்டு அகன்றாள். தன் போக்கில் கரம் தலையை கோதி சீராக்க சுபத்ராவிடம் பேசிவிட்டு சாய்ந்து அமர்ந்த புவனரஞ்சனின் முகத்தில் உறைந்திருந்த மலர்ச்சி அப்பாட்ட என்றபடி தளிர் நடையில் ஓடி வந்த மகனை கண்டதும் மேலும் பிரகாசமடைந்தது. தன் மடியில் உரிமையாய் ஏறி அமர்ந்து கொண்ட மகனை பூச்செண்டாய் அள்ளி அணைத்தவன் ஆசையாய் முத்தமிட்டான். பின்னாடியே கையில் கிண்ணத்துடன் வந்த பவதி, பாருங்கள் ரஞ்சன் என்னை எப்படி அலைய வைக்கிறான் என்று என புகார் தரவும் முறுவலித்து, ரிலாக்ஸ்டா, நீ உட்கார், நான் சாப்பிட வைக்கட்டுமா
என உதவ முன்வர சிரித்துவிட்டு, வேண்டாம், உங்களிடம் வந்துவிட்டான் அல்லவா, இனி ஒழுங்காக சாப்பிட்டு விடுவான் என ரஞ்சன் பக்கத்திலேயே அமர்ந்து ஊட்ட ஆரம்பித்தவள் அவன் ரஞ்சனிடம் மழலையில் பேசி சிரித்தபடி சமர்த்தாய் சாப்பிடுவதைக் கண்டு, பார்த்தீர்களா, வர வர ரொம்பவும் அப்பா பைத்தியமாகி விட்டான் என மகன் கன்னத்தை வலிக்காமல் கிள்ள, ரஞ்சன் அவளின் கன்னத்தை விளையாட்டாய் கிள்ளி, விடுமா, இவன் அப்பாவே இவன் அம்மா மீது முழு பைத்தியமாகி கிடக்கிறாரே என சிரிக்க மிகுந்த பரிதாபம் காட்டி, அச்சச்சோ, இவனோட அப்பாவுக்கு இவன் அம்மா ஏற்கனவே தன் கணவரிடம் பைத்தியமாகி நிற்பது தெரியாதா? ஐயோ பாவம் ரஞ்சன், இவனின் அப்பா என ரஞ்சன் கை அணைப்பில் இருந்த மகனின் வாயை துடைத்து விட்டவாறு வருத்தப்படவும், ரஞ்சன் அடக்க மாட்டாமல் சிரிக்கத் தொடங்க, பவதியும் இணைய இருவரையும் மாறி மாறி பார்த்த துருவும் சிரித்தான். சற்றைக்கெல்லாம் துரு கீழே இறங்கி ஓட, கண்ணா, மெதுவாக போமா என குரல் தந்தபடி, சரி, நீங்களும் சாப்பிட வாருங்கள் என அழைத்தவள் கிண்ணம் டம்ளர் டவலை சேகரித்து கொண்டு தானும் கிளம்பினாள் பவதி. அவனோ என ஹாயாக கால் நீட்டி சாயவும் புரியாமல் திரும்பி பார்த்தாள் பவதி. என்ன, சாப்பிட வரவில்லையா என்று புருவம் சுருக்க, இதழ்களில் இளநகையோடு, துருவுக்கு மட்டும்தான் ஊட்டி விடுவாயா பவி செல்லம் என குறும்பு கொப்பளிக்க வினவவும், ரஞ்சன் என பத்திரம் காட்டினாள் அவள். இன்னும் 10 நிமிடம் உங்களுக்கு டைம், அதற்குள் கீழே இறங்கி சாப்பிட வருகிறீர்கள். வராவிட்டால் என வீம்புடன் வினவினான் அவன். பார்வையில் குறும்பு மிளிர, வராவிட்டால் நானும் அத்தையும் சாப்பிட ஆரம்பித்து விடுவோம், உங்களுக்கு கொஞ்சம் கூட மிச்சமே இருக்காது, சொல்லிவிட்டேன் என்று விட்டு கீழே சென்றாள். ஆனால் அடுத்த 5வது நிமிடம் அவன் சாப்பிட கிளம்பிய போது அவனுக்கான உணவுடன் பவதி வரவும் வியப்பின் வசப்பட்டு சட்டென முகம் மலர்ந்தான். வரமாட்டாள் என்று நினைத்தானே. உற்சாக மிகுதியால் லேசாக விசிலடித்தான் அவன். அவனை கோபமும் சிரிப்புமாக பார்த்தவள், வர வர சின்ன குழந்தை நீங்களா துருவா என்றே தெரியவில்லை என கண்டனத்தை கராராக தெரிவித்தாலும் அதில் கண்டனம் சிறிதும் இல்லை. அவள் கரம் பற்றி, ஆனால் நான் கீழே வருவதாக இருந்தேன்டா என்றான் அவன். முகம் கனிய அவனை பார்த்தாள் பவதி. தான் உணவுடன் உள்ளே நுழைந்ததைக் கண்டு அவன் முகம் எவ்வளவு ஆனந்தமாக மலர்ந்தது என நினைத்தவளின் முகம் மிருதுவாகி மேலும் கனிந்தது. துருவிடம் உண்டாகும் அதே தாய்மை உணர்வு இப்போது இவனிடமும் உண்டாவதை வியப்புடன் உணர்ந்தவள் நெற்றியில் முத்தமிட்டு, சாப்பிடுங்கள் ரஞ்சன் என ஸ்பூனை எடுத்தவளை தடுத்து, நீங்கள் என விசாரித்தான் அவன். இனிமேதான் நானும் அத்தையும் சேர்ந்து சாப்பிட்டுக் கொள்கிறோம், நீங்கள் சாப்பிடுங்கள். அப்ப சரி பவி என்றான் அவன். மென் முறுவலோடு அவள் ஊட்ட ஊட்ட வாங்கி கொண்டவனிடம் எப்பொழுதும் காணப்படும் குறும்பும் விஷமமும் காணாமல் போயிருக்க, விழிகள் லேசாய் நீர் திரையிட பதறிப்போய், என்ன ஆயிற்று ரஞ்சன் என்றாள் அவள். தலையசைத்து லேசாய் சிரித்தபடி நின்றிருந்தவளின் இடையில் கை போட்டு இழுத்து அவன் வயிற்றில் முகம் புதைத்தபடி, நீ பறிவோடு ஊட்டி விட்டதை பார்த்தபோது அம்மா ஞாபகம் வந்துவிட்டது பவி என சின்ன குரலில் சொன்னான் அவன். இடது கரத்தால் அவனை தலையோடு அணைத்து சிகை கோதியவள், அப்போ நான் யாராம் என கேட்கவும், பவி என நிமிர்ந்தான் அவன். குனிந்து நெற்றியில் இதழ் பதித்தவள், இந்த ரஞ்சனோட அம்மா, மனைவி, காதலி, தோழி எல்லாமுமாக நான் இருக்கிறேனே, அப்புறம் என்ன குறை என்ற ரஞ்சனுக்கும் துருவிற்கும் முன்பான என் மூத்த குழந்தை நீங்கள் தானே என புன்னகையோடு கூறி மீண்டும் முத்தமிட்டாள். பவி என்றான் அவன் நெகிழ்ச்சியில் பேச்செழாமல். சாப்பிடுங்கள் ரஞ்சன் என அவனை சாப்பிட வைத்துவிட்டு அகன்றவளை பின்னிருந்து அணைத்து, தேங்க்ஸ்டா என தோளில் முத்தமிட்டான் அவன். ரத்னாமா வந்த பிறகு என்னை வயிறு வாட விட்டதே இல்லை. ஆனால் அதற்கு முன் தனிமைதானே, அந்த ஏக்கம் எல்லாம் முன்னால் என்று தீர்ந்து விட்டது என மீண்டும் முத்தமிட்டவன் சட்டென விலகி நின்றான். நீ போய் சாப்பிட்டு விட்டு வா பவி என்றான் முறுவலுடன். மென் சிரிப்புடன் எம்பி அவன் கன்னத்தில் இதழ் பதித்துவிட்டு சென்றாள் பவதி. உணவின் போது மறுநாள் வெள்ளிக்கிழமை என்பதால் கோவிலுக்கு குடும்பமாக சென்று வாருங்கள் என்ற ரத்னாமா மறுதின மாலை அவளிடம் ஓர் அழகிய பட்டு புடவையை நீட்டினார். மிக சின்னதாக ஜரிகை இழையோடிய அதில் மாதுளை பழ நிற பட்டு புடவை. பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருந்தது. கட்டிய பிறகோ புடவையின் நிறமும் டிசைனும் பவதியை பேரழகையாக காட்டின. துருவை தயார் செய்யும் பொறுப்பை ஃபேக்டரியில் இருந்து மாலை சற்று சீக்கிரமாகவே வந்திருந்த ரஞ்சன் ஏற்றுக்கொள்ள, நான் தயாராகி கீழே வந்த பவதி
நீங்கள் கிளம்பவில்லையா அத்தை என வியப்புடன் வினவ, அவளின் அழகை ரசித்து பார்த்து நெட்டி முறித்தவர், நீங்கள் மூவருமாக குடும்பத்துடன் சென்று வாருங்கள் என்றார். ம்ஹும் என தலை அசைத்து மறுத்தாள் பவதி. குடும்பம் என்று அழகாக கூறிவிட்டு, மூவர் என்று விட்டீர்களே அத்தை, நீங்களும் வர வேண்டும். ம்ஹும் எதுவும் சொல்லக்கூடாது, வாருங்கள் அத்தை என பவதி வற்புறுத்த, சரிடா என பெருமிதமாய் புன்னகைத்தவாறு தயாராக சென்றார். இளம் புன்னகையோடு சுவாமிக்கு விளக்கேற்றிவிட்டு கண்மூடி வணங்கி வெளியே வந்தவள் வெண்ணிற வேஷ்டி மற்றும் முழுக்கை சட்டையில் நின்றிருந்த ரஞ்சனை கண்டு வியப்பும் திகைப்புமாய் நின்று விட்டாள். விழிகள் விரிய இமை தட்டாமல் பார்த்திருந்தவளுக்கு சுற்றுப்புறமே சில வினாடிகள் மறந்து போய்விட ரஞ்சனுக்கும் அந்த நிலைதான். பவதியின் நிறத்திற்கும் புடவையின் நிறத்திற்கும் தேவலோக நங்கை தன் முன் நிற்பது போன்ற உணர்வில் அவனுமே தடுமாறித்தான் போனான். மா என ஓடி வந்த மகனின் குரலில் இருவருமே திடுக்கிட்டு சுய உணர்வுக்கு வந்தனர். மனைவியின் முகத்தில் அடுத்த நொடி வரவிருக்கும் மாற்றத்தை காண ஆவலுடன் ரஞ்சன் பவதியையே பார்த்திருக்க, அவன் எதிர்பார்த்தது போலவே துருவை கண்ட பவதியின் முகம் மேலும் மலர்ந்து விகசித்தது. ஹை, என் செல்ல குட்டிக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குதே என குதூகலமாய் உரைத்தவாறு மண்டியிட்டு அமர்ந்தாள். சின்ன வெண்ணிற பட்டு துண்டை வேஷ்டி போல ரஞ்சன் மகனுக்கு அணிவித்திருந்தான். பொருத்தமாய் அரைக்கை சட்டை வேறு. தமிழகத்தின் பாரம்பரிய உடையில் ஜோராக நின்றிருந்த தன் குட்டி மகனை பார்த்திருந்த பவதியின் விழிகள் மகிழ்வில் வைரமாய் பிரகாசிக்க, என் செல்லம், கண் பட்டுவிடும் போல் அவ்வளவு சூப்பராக இருக்கேடா இந்த ட்ரெஸ்ஸில் என்றபடி கன்னம் வருடியவள், பட்டு குட்டி, பாட்டிக்கிட்ட போய் ட்ரெஸ் காட்டலாமா, ரொம்ப குஷியாக விடுவார்கள் என எழுந்து மகனுடன் உட்புறம் செல்ல எத்தனைத்தவள், பவி என்ற ரஞ்சனின் குரலில் திரும்பினாள். நிற்காமல், துருவ், பாட்டி என உள்ளே சென்றுவிட, நானும் துருவ் மாதிரிதானே ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், எனக்கு எந்த கமெண்ட்டும் இல்லையா என ரஞ்சன் குறுகுறுப்புடன் வினவ, சின்ன சிரிப்புடன் அவனை நெருங்கியவள் அவன் தோற்றத்தை முழுமையாக தனது விழிகளில் அள்ளி கொண்டபடி, என் செல்லம், கண் பட்டுவிடும் போல அவ்வளவு சூப்பரா இருக்கேடா இந்த ட்ரெஸ்ஸில் என குறும்பு மிளிர துருவுக்கு சொன்ன கமெண்ட்டையே சொல்லி கன்னம் வருடி சிரிக்கவும் புவனரஞ்சனின் முகம் அடக்க முடியாத சிரிப்பில் மின்னியது. என்னது டாவா உன்னை என அவன் அவளை பற்ற, விளையாட்டுக்கு சொன்னேன் ரஞ்சன் என தப்பித்து ஓட முயல புடவை தடுக்கிவிட தடுமாறியவளை பிடித்து நிறுத்தினான் புவனரஞ்சன். அதற்குள் துருவ் ரத்னாமாவின் விரல் பிடித்து கொண்டு வந்துவிட பவதியின் தோளில் கை போட்டபடி திரும்பினான் புவனரஞ்சன். ரத்னாமாவின் மனம் நெகிழ்ந்தது. பிள்ளையை இவ்வளவு சந்தோஷமாக பார்த்து எவ்வளவு ஆண்டுகள் ஆயிற்று. எல்லோருக்கும் பார்த்து பார்த்து செய்பவன் அவனுக்கே பார்த்து பார்த்து செய்ய, அவனை கண்ணுக்குள் வைத்து கொண்டாட மனைவியாய் பவதி மீண்டும் இந்த இல்லத்தில் அடியெடுத்து வைத்த நேரம், பேரனின் வரவு இரண்டுமாக பிள்ளையின் முகத்தில் பொலிவையும் தெளிவையும் நிம்மதியையும் கொண்டு வந்திருக்கிறது. கடவுளே, இவர்கள் எப்பவும் இதே சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என உள்ளம் உருக வேண்டியவருக்கு இவர்களிடையே இனி ஒரு பிரிவில்லை என்றே பலமாய் தோன்றியது. நிறைந்த மனதுடன் கோவிலுக்கு சென்று கடவுளை தரிசித்து வணங்கிவிட்டு வீட்டுக்கு வந்தவர்களின் மனம் மிகவும் நிறைவில் இருந்தது. இரவு உணவு முடிந்து ரத்னாமாவும் பவதியும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தனர். மாடியில் ரஞ்சனும் துருவும் விளையாடி சிரிக்கும் ஒலி இன்னிசையாய் கீழே செவிகளை வருட, அதை கேட்டு ரசித்தவாறே இருவரும் இள நகையுடன் பேசிக்கொண்டிருந்தனர். வெகு நேரம் கழித்து தங்கள் அறைக்கு வந்த பவதி அங்கே ரஞ்சன் மகனை தோளில் போட்டு தட்டி கொடுத்தபடி நடந்து கொண்டிருப்பதைக் கண்டு, தூங்கிவிட்டானா என வியப்புடன் வினவ, உஷ் என்றான் அவன் முறுவலுடன். சரிப்பா சரி என்றவள் சோஃபாவில் வசதியாய் அமர்ந்தபடி மடியில் குஷனை வைத்து கொண்டு குறு குறுவென ரஞ்சனை பார்த்து கொண்டிருந்தாள். தோளில் உறங்கும் மகனின் ஸ்பரிசம் தன்னுள் ஏற்படுத்தும் மாயாஜாலத்தை உள்ளூர வியந்தபடி ஆதுரத்துடன் அவன் முதுகை வருடிய புவனரஞ்சனின் கனிந்த முகம் அவன் உள்ளோடும் எண்ணங்களை பவதிக்கு வெளிச்சம் போட்டு காட்ட அவள் முகம் கனிந்தது. ரஞ்சன் மூலம் கடவுள் தந்த அற்புத பரிசல்லவா இந்த குட்டி, துரு 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 என எண்ணிய மாத்திரத்தில் ரஞ்சனின் மீதான தனது நேசம் இன்னும் இன்னும் அதிகமாவதை உணர்ந்தவள் சந்தோஷ பெருமூச்சுடன் கணவனையே விழி எடுக்காமல் பார்த்திருந்தாள். பின் வேண்டுமென்றே அவனை வம்பிழுக்கும் ஐடியாவில், ஹலோ, எவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன், மகன் பக்கத்தில் இருந்தால் மனைவியை கண்டுகொள்ள மாட்டீர்களா என சிணுங்கியபடி அவனை ஏறிட்டாள் பவதி.
சிரிப்பு வந்தது அவனுக்கு. கீழே ரத்னாமா கூட பேசிக்கொண்டிருந்து விட்டு, மகாராணி அறைக்கு வந்ததே 2 நிமிடங்களுக்கு முன்புதான். எனவே கேலியோடு, அப்படி எவ்வளவு நேரமாக மேடம் காத்து கொண்டிருக்கிறீர்களாம்? என கேட்டபடி குனிந்து மகனை மிருதுவாய் படுக்க வைத்தான். விழிகளில் குறும்பு மின்ன, 2 நிமிடமாக என்றாள் அவள். மகனின் நெற்றி முடியை விலக்கி விட்டு கொண்டிருந்தவன் அவள் சொல்வதன் பொருள் உணர்ந்து சட்டென விழிகள் ஆவலில் மின்ன, முகம் மலர திரும்பி பார்க்க, அவனது பார்வையின் விஷமத்தை எதிர்கொள்ள முடியாமல் கன்னம் சிவக்க, கலகலவென சிரித்தபடி பால்கனிக்கு பவதி ஓடிவிட, பின்னோடு சென்று பின்னில் இருந்தே அவளை ஆவலும் காதலுமாய் அணைத்தான் புவனரஞ்சன். 2 நிமிஷமாகவா பவி கண்ணம்மா? அப்படி என்றால் பாராட்டு விழா நடத்திவிட வேண்டியதுதான் என சன்ன குரலில் கிசுகிசுக்க, சு ரஞ்சன், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என சிணுங்கியவளை ஆவலோடு முத்தமிட்டவன், ஆனால் நான் ரொம்ப சீரியஸாகத்தான் சொன்னேன் என்றான் குறுஞ்சிரிப்புடன். அவன் மீது மேலும் நன்றாக சாய்ந்தவளின் பார்வை விண்ணில் ஒளிர்ந்த வெண்ணிலவின் மீது படிந்தது. அதை பார்க்க பார்க்க அவளது விழிகளில் கனவின் சாயை படர்ந்தது. மோக முறுவலுடன், ரஞ்சன், பௌர்ணமி நிலவை பார்த்தீர்களா? என்னவோர் அழகு! இந்த நிலவின் உதவியால்தான், இது பாய்ச்சிய ஒளியின் துணையால்தான் நாம் முதலில் சந்தித்தோம் இல்லையா என நினைவு கூர்ந்தவளின் குரல் தழைந்து கொஞ்சியது. அவனது விழிகளும் அந்த நிலவில் பதிய, அணைப்பு தானாக இருக, தேங்க்ஸ் டு நிலா, நம் வாழ்வில் இந்த நிலவை மறக்கவே முடியாது அல்லவா பவி என்றான். அவனது குரலை, அதில் நிரம்பி வழிந்த காதலை, அவனது அண்மையை அணைப்பை முழுமையாய் ரசித்தவள் அவனை மேலும் ஒட்டி நின்று, அன்று அந்த சந்திப்பு நிகழாவிட்டால் நம் திருமணமே நடந்திருக்காது இல்லையா ரஞ்சன்? அந்நிலவு வெளிச்சத்தில் உங்களை முதலாக பார்த்த அந்த தருணம் என விழிகளை மூடியவள் தொடர்ந்து, உயிர் உள்ளவரை மறக்காது ரஞ்சன் என்றாள் ஆத்மார்த்தமான குரலில். அவளை தன் புறம் திருப்பி முகத்தை கையில் ஏந்தியவன், உண்மைதான் பவிமா, அந்த நிலவை என் வாழ்வில் மறக்க இயலாது என்பது போல மண்ணில் இருக்கும் இந்த நிலவையும் என்னால் மறக்கவே முடியாது. அந்த வெள்ளி நிலவு தந்த பரிசு இந்த தங்க நிலவு என மூடியிருந்த அவளின் விழிகளில் இதழ் பதிக்க, மெல்ல கண் மலர்ந்து அவனை பார்த்து அவள் முறுவலிக்க, இமைக்க மறந்தவனாய் தேவதை போல தன் கைப்பிடியில் நின்றிருந்தவளை ரசித்து பார்த்திருந்தவன், அந்த நிலவை எந்த மனிதன் வேண்டுமானாலும் முயன்றால் அடையலாம். ஆனால் இந்த நிலவு வேறு யாருமே எட்டவே முடியாத என் நிலவு, எனக்கே எனக்கான நிலவு, எனக்கு மட்டுமே சொந்தமான நிலவு என்று நேசமும் பெருமிதமுமாக சொல்ல, மென் சிரிப்புடன் அவன் கூற்றை மெய்ப்பிப்பது போல அவன் கன்னத்தில் காதலுடன் இதழ் பதித்தாள் அவனின் பவி. பரவசத்துடன் கண்மூடி சிரித்தபடி அவளை தன்னுடன் சேர்த்தணைத்தான் அவளின் ரஞ்சன். பூரண நிலவு தன் கதிர்களை அவர்கள் மீது பாய்ச்சி அவர்களை தன் பால் ஒளியில் நனைத்தெடுக்க, அவர்களது காதலின் ஒளி அவர்களை காலத்திற்கும் இன்பத்தில் நனைத்தெடுக்கப் போகிறது என்பதை உணர்ந்த தென்றல் காற்று இதமாய் அவர்களை வருடி தன் வாழ்த்தை தெரிவித்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.